ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 11/9/2025 கர்னியா ப்ளஸ் KN 589க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நான் எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 8 to 9 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 059, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 057 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன் வியாழன் டு வியாழன் கொண்டு வரணும், ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுக்கு கர்னியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ட்ரா இல்லாட்டாலும் ஒரு ட்ரா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்தந்த கிழமைக்குள்ளே ட்ராவை தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டோட +&-02, அதாவது 2 தடவைக்கு ஒரு தடவை 0-2 மாற்றி கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 455 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த 5ஓட இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு. 0-2 நம்ம கூட்ட போகிறோம். அதாவது 5 + 0 = 5, 5 + 2 = 7. அப்போது 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 455க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் அல்லது ஆல் 7 அல்லது 5. இப்போ இந்த 455க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 597. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7 ரெண்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிடுச்சு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்டு சி. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இது ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 597க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 597 இதில் நம்மளுக்கு தேவை 7. இதோட நம்ம ப்ளஸ் இருக்குது. அப்போ 7 + 0 = 7, 7 + 2 = 9. 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 597க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. இப்போ இந்த 597க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். இப்போ 2 ப்ளஸ் பார்த்துருக்கோம். 2 ப்ளஸில் ஒரு ப்ளஸ் வந்து ஏசி, ஒரு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ நம்ம 2 மைனஸ் பார்க்க போகிறோம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ நம்ம 922க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 2. அதோட நம்ம 2வையும் 0வையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 2 - 0 = 2, 2 - 2 = 0. அப்போ 2 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 922க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 0. இப்போ இந்த 922க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 002. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே ஹிட் நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அப்படி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கெஸிங் படி நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. இப்போ நம்ம 002க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை மறுபடியும் 2 தான் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்குது. அப்போ 2 - 0 = 2, 2 - 2 = 0. அதாவது 2 0 மறுபடிக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கான சான்ஸ் அல்லது ஆல். இப்போ இந்த 002க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 057 கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 2 ப்ளஸ் 2 மைனஸ் பார்த்துட்டோம். ஒரு பெயர் ஒரு டச், ஒரு பெயர் ஒரு டச். இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். 057 இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. 057ல் நம்ம 7 எடுக்கணும். ஸோ பழையபடி நம்ம கெஸ்ஸிங்கை கொண்டு வந்துடலாம். அப்போ 7 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 0 = 7. 7 + 2 = 9. 7 9 நம்மளுக்கு இந்த 057க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 9 இருக்குது. இப்போ இந்த 057க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 059 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஸோ ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ முதல் இதில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 059 இதில் நம்ம எடுக்க வேண்டியது வந்து 9. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ 9 + 0 = 9. 9 + 2 = 1. 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 059க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 059க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஆல் போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் சி போர்டு வந்திருக்கு நண்பா. இப்போ 2 ப்ளஸ் வேல்யூ பார்த்தோம். 2 ப்ளஸ் வேல்யூவில் கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏ போர்டு பெயர் ஏ போர்டு பெயர்னு வந்துக்கிட்டு இருந்தது. லாஸ்ட்டு 2 ட்ராவாக அதாவது ப்ளஸ் வேல்யூ படி நம்மளுக்கு 2 தடவை மைனஸ் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த ட்ராவுக்கு மறுபடியும் ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங்காக தான் கொண்டு வந்திருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திங்க அல்லது நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்ம ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ எடுக்க வேண்டியது 9. அப்போது 9 - 0 = 9. 9 - 2 = 7. 9 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 7 9 7 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதிலேருந்து எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸோ கிடையாது. எல்லாமே சிம்பிளாக நம்ம கெஸ் பண்ணி எடுத்தது தான். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகளை கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ரா 9 7 இருக்குது. நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெயிட்ஸ் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. 9 7 அல்லது 7 9 9 9 7 7 வர சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வென்னிங்கை தருதுண்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிகப்படியாக ஏ போர்டு கொண்டு வந்த மெத்தட் நண்பா. ஸோ இந்த ட்ரா ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 11/9/2025 கருண்யா ப்ளஸ் கேஎன் 589க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.